ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்கிப் மோட்ரு வந்து இந்த ஷாஃப்ட் பெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்கிப் மோட்ரு பார்த்தீங்கன்னாக்க M30Z பிளான்ட்டோடைய ஸ்கிப் மோட்ரு, கியர் பாக்ஸு, அதுக்குரிய ட்ரம்மு. என்ன நடந்திருக்குனாக்க பக்கெட் வந்து மேலே வந்து ஓவர்லோட் ஆகிருக்கு. ஓவர்லோட் ஆகிட்டு ஷாஃப்ட் பெண்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் இல்லை. ஸோ ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் தான் சர்வீஸ்க்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. சென்சாரை தாண்டி மேலே வந்து அடிச்சிருக்கு. மேலே வந்து அடித்தாலும் அந்த டென்ஷனில் வந்து அந்த சேஸே பெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று ரோப் கட் ஆகிருக்கணும், பிளான்ட் ஆஃப் ஆகிருக்கணும். இதான் மோஸ்ட்லி இதான் நடக்கும். ஆனால் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ரோப் வந்து லைட்டாக ட்விஸ்ட்டாக இருக்குது, பக்கெட்டு ட்விஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அடித்த இடம் பார்த்திங்கன்னா சேஸே பெண்ட் ஆகிருக்கு. அதுவும் தாண்டி இந்த கியர் பாக்ஸோட ஷாஃப்ட்டும் பெண்டு. ஸோ என்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா, ரோப்பு தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தா ரோப்பு வந்து நல்லா தான் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ரோப்பு நல்லா இருந்துச்சு, பக்கெட்டு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்தது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கெட்டு நம்ம ட்ராக்கில் உட்கார வச்சாச்சு. அடுத்து செக் பண்ணாக்க கியர் பாக்ஸில் வந்து ஆயில் லீக்கேஜ். என்னடா ஆயில் லீக்கேஜின்னு பார்த்துட்டு சரி இருந்தாலும் பக்கெட் அப் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு அப் பண்ணால் பக்கெட் மேலே வருது. ஆனால் ரோப்பு வந்து அந்த லைனிங்கை விட்டு ஒன்று விட்டு ஒன்று ஒரு லைனிங் மாறி சுற்றவே நான் அதான் சீக்கிரமாக வந்து எண்டுக்கு வந்துடுது. என்னடா மாறி மாறி கிராஸில் சுற்றுதுன்னு பார்த்தாக்க ஷாஃப்ட்டு பெண்டு ஆனாக்க நான் ட்ரம்மு வந்து ஒரு சுற்றுற ட்ரம்மு பார்த்திங்கன்னா அது லைட்டாக கிராஸாக இருக்க கரெக்டாக ஈவனாக சுற்றாது. அலைன்மெண்ட் பார்த்தாக்க மாறுது. பார்த்தாக்க ஷாஃப்ட்டு பெண்டாக இருக்குது. சரி இதனால் இது ரன் பண்ண முடியாதுங்கன்றதுனால ஃபீட்பேக் சொல்லியாச்சு. ஸோ இங்கே வந்து வேறு பிளான்ட்டு பக்கத்துலேயே அவங்க வச்சுருந்தாங்க. ஓன் பிளான்ட்டு தான், சைட் ஒர்க் இது. பக்கத்தில் இன்னொரு M30Z பிளான்ட் இருந்ததுனால டோட்டல் செட்டப்பே கியர் பாக்ஸு வித் மோட்டரோட வந்து ட்ரம்மு. ஸோ டோட்டலாக தான் சேஞ்ச் பண்ணி அந்த பிளான்ட் ஓடிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை அவுத்ததை வந்து சர்வீஸ் பண்ணணும். அதனால் இப்போ ட்ரம்மை வந்து தட்டி எடுத்துகிட்ருக்கோம். மேலே வந்து ஆயில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆயிலெலாம் ஓப்பன் பண்ணி ஆயிலெலாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த ட்ரம்மை மட்டும் தட்டி எடுக்கிறோம். ஸோ இன்னும் என்ன பண்ணோன்னா மோட்டரை அவுத்தணும். கியர் பாக்ஸும் ட்ரம்மு இது மாதிரி ஹைட்ராலிக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ உங்கள் ஹைட்ராலிக் வந்து அந்த டைம் எடுத்துகிட்டு போக முடியல, பக்கத்துலையும் இல்லை. ஓகேங்களா? ஸோ தட்டி தான் எடுக்கிற சுச்சுவேஷனு. ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட்டி எடுத்துகிட்டு ஆக்சுவலாக எனக்கு தெரியும் ஷாஃப்ட் பெண்டுன்னு சொல்லிவிட்டு. ஆனால் இங்கே கம்பெனிக்கு வந்து நான் ஃபீட்பேக் கொடுக்கணும். அதனால் கரெக்டாக நான் கொடுக்கணுன்றதுனால ட்ரம் அவுத்தா தான் தெரியும். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு பெண்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ தட்டி இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சமாக அந்த பக்கமாக அந்த பக்கமாக தட்டி தான் எடுத்தாகணும். சில ஷாஃப்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரம் வந்து ஈஸியாக வந்துடும். அதேமாரி தட்டும்போது பின்னாடி வந்து கீரை சப்போர்ட்டு கொடுத்து தான் தட்டணும். இருந்தாலும் பேக்கில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக கிராக் விழுந்துருக்கு. ஓகேங்களா? ஒன்ஸு மோட்டர் அவுத்துட்டு கியர் பாக்ஸு வித் ட்ரம் மட்டும் வச்சு ஹைட்ராலிக்கில் வச்சு அடிக்கணும். அப்படி இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தட்டி எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரம்மை தட்டி எடுத்தாச்சு. ஸோ இப்போ கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கீர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பின்னியன் கீரு, மற்றபடி எக்ஸ்ட்ரா கீரெல்லாம் நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போ தனித்தனியாக பார்ட் போட்டால் அவுத்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம வண்டியில் ஏற்றி வேறு ஒரு இங்கேருந்து இது வந்து கடலூர் ஏரியா. இங்கேருந்து கடலூர்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் ஒரு ஹைட்ராலிக் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போனோம். அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெஸ்ஸிங்கில் வச்சு அந்த ஷாஃப்ட் மட்டும் வெளில எடுத்தோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தா அந்த ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக சரியான வெயிட் வர தூக்கி கரெக்டாக வண்டி ஓரமாக வச்சுட்டு ஹைட்ராலிக் ஓரமாக வச்சுட்டு அப்படியே நவுத்தி அந்த ஜாக்கி மேலே உட்கார வச்சாச்சு. ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங் மிஷின் மேலே கரெக்டான பொசிஷனில் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ வந்து இந்த அந்த ஷாஃப்ட் வந்து சென்ட்ரு பொசிஷனில் வந்து ஒரு ராடை வச்சுட்டு கரெக்டாக சென்டராக ராடு வச்சுட்டு அங்கே ப்ரெஸ் பண்ண வந்து இந்த ஹைட்ராலிக் வந்து இந்த ஷாஃப்ட் வந்து வெளில தள்ளும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிளிப்பெல்லாம் இருக்கும். பேரிங் பின்னாடி வந்து சர்க்கிளிப் இருக்கும், உள்ளார ஒரு சர்க்கிளிப் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் ஷாஃப்ட் வெளில வரும். அது எடுக்காமல் பண்ணிங்கனாக்கா எல்லாம் உடஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகேவா? அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகே கைஸ், இப்போது லேத்தில் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு தான் அந்த ஹைட்ராலிக் மிஷினில் வச்சு நம்ம இறக்கி ஆகணும். லைட்டாக கிராஸ் ஆனாலும் பார்த்திங்கன்னா பாடி டேமேஜ் ஆகும். ஸோ அது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா நமக்கு தெரியும் ஏதாவது ஷாஃப்ட் பெண்டுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஃபுல்லாக எடுத்து பார்ப்போன்றதுக்காக தான் நம்ம அவுத்துட்ருக்கோம்.
கைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் மிஷினில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ உள்ள இருக்கிற ஷாஃப்ட் நம்ம எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து கிடக்கு பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு புஷ்ஷு ஒன்று, அப்புறம் பேரிங்கு, ஷாஃப்ட்டு, அதுக்குள்ளார இருக்கிற நான் வந்து கியர் பாக்ஸுக்குள்ளார வந்து ஒரு கியர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஒரு பின்னு, அது ஜாயின் பண்ணுற பின்னு இருக்குது. இந்த ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புஷ்ஷு ஒன்று, அப்புறம் பேரிங்கு, அப்புறம் முன்னாடி இருக்கிற வந்து இந்த கீ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி உள்பக்கமும் ஒரு கீ இருக்கும். என்ன உள்ள ஒரு கீர் ஒன்று இருக்கும் அதுக்காக. ஸோ அது உள்ளே இருக்குது, அவ்வளோதான் அந்த ஷாஃப்ட்டில் இருக்கிறது. இப்போ நம்ம அந்த ஹைட்ராலிக் மூலிமா எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த லேத் மிஷினில் வச்சு பெண்டானு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ அடுத்து வந்து அங்கே போய் பார்க்கலாம். இப்போ இந்த கியர் பாக்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கியர் பாக்ஸை ஓரம் பண்ணிவிட்டு இந்த ஷாஃப்ட்டை மட்டும் எடுத்து போயிட்டு அங்கே ஹைட்ராலிக்கில் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போதே தெரியுது லைட்டாக பெண்டு இருக்கிறது. ஆல்ரெடி எனக்கு முன்னாடி தெரிஞ்சிடுச்சு பெண்டு தான்ட்டு. இருந்தாலும் மிஷினில் வச்சு இப்போ செக் அங்கே கம்பெனியோட ரெக்யூர்மெண்ட்டு கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ சில வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையால் செய்ய முடியாது. இந்த மாதிரி ஹைட்ராலிக்கில் வச்சு தான் பண்ண முடியும். அதனால தான் நம்ம ஹைட்ராலிக் எடுத்துகிட்டு வந்தோம். இல்லைனா அங்கேயே நம்ம தட்டி எடுக்கிறோம், கழட்டுறோம்னு சொல்லிட்டு கழட்டினோம் வச்சுங்களேன், நிறைய டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாடி எல்லாமே கேஷனில் கொடுத்துருப்பாங்க, எங்கே கிராக் போடும் தெரியாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணோன்னா அதுக்குரிய ஹைட்ராலிக் ஜாக்கில் வச்சு அந்த ஷாஃப்ட்டு பேரிங் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஹைட்ராலிக் மூலிமா பண்ணாக்க ஈஸியாக இருக்கும். தட்டினா வச்சிங்கன்னா ஒன்று பேரிங் உடையும், பாடி உடையும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா எப்பவுமே நடக்கிறது தான் இது. நம்ம எதுவுமே எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குன்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எதனா ஒன்று கிராக் விடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மோட்டர்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த போல்ட்டு போடுறது அந்த ஃப்ளாஞ்சரில் மட்டும் கிராக் விட்ருக்கு பாருங்கள். ஸோ அதுமாரி சுச்சுவேஷன் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லேத் மிஷினில் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெண்டு செக் பண்ணுறதுக்காக ஸோ லேத் மிஷினில் வச்சுட்டு கரெக்டான சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த டைட் பண்ணுறாங்க. இது ஏன் இந்த வீடியோனாக்கா இது வந்து இப்படியும் ஒரு சம்பவம் நடக்கும். இது உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஆப்ரேட்டர் பொறுத்த வரைக்கும். இது என்ன ரீசனுக்காக என்ன பண்ணாங்க தெரில. சென்சாரை கட் பண்ணாங்களா, இல்லை வேறு எதனா காண்டாக்ட் பிடிச்சிருந்ததா, சம்திங் ஏதோ நடந்திருக்கு. ஆப்ரேட்டர் மறைக்கிறாங்க. அது இல்லாமல் மேலே வந்து அடித்தாக்க ஒரு டென்ஷன் வந்து ரோப்பு கட் ஆகும், பிளான்ட் ஆகும், சம்திங் ஏதோ ஒன்று சேஃப்டி பர்பஸ் மாரி நடக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டு பெண்ட் ஆகுது. இது வந்து ஸ்பெஷல் ஷாஃப்ட்டு. இதுக்கு பெண்ட் ஆகுதுனாக்க சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்படி நடந்திருக்கு. ஸோ மிஷினரி பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் எப்படி நடக்கும் தெரியாது. நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரொட்டேட் பண்ணும்போதே பாருங்களேன், ஒரு பக்கம் வந்து அப்படியே ஷாஃப்ட் வந்து உட்காந்து போகுது. ஸோ ஆக்சுவலாக ஷாஃப்ட்டு பெண்டு தான் அது. ஸோ உங்களுக்கு கிளியரன்ஸு தெரியும் பார்க்க சொல்ல. இந்த லெவலிங் கம்பி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கம்பி மூலியமாக தான் லெவலிங் எடுப்பாங்க. அதுதான் சென்டர் அலைன்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்டில் பார்க்காம அந்த மிஷினில் வந்து அலைன்மெண்ட் சென்டர் பார்க்குறாங்க. ஸோ ஈவனாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஷாஃப்ட்டை வச்சு பார்க்குறாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கள், ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக வரும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 mm கிட்ட வருது. அவங்க சொல்கிறது 8 mm சொன்னாங்க. கரெக்டாக பார்த்தாக்கா ஒரு 8 mm வரும். அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஷாஃப்ட்டு பெண்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஒன்று ஷாஃப்ட்டு தான் மாற்றணும், இல்லைனா கியர் பாக்ஸே மாற்றணும். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்தது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள்.